ஆஃப்டர் ஆல் நீ ஒரு சினிமா நடிகை, நீ என்ன சொல்ற? என்ன முதலமைச்சர் சார், என்ன முதலமைச்சர் சார், என்ன அங்கிள், என்ன அங்கிள், என்னடா நக்கல, என்னடா நையாண்டி, வா களத்துக்கு வா. நீ அரசியல் பேசு, மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கு, அது வேற விஷயம். ஆனால் மற்ற தலைவர்களை சவாலுக்கு அழைப்பது, நக்கல் செய்வது, நையாண்டி செய்வதை திரு விஜய் அவர்களே நிறுத்திக் கொள்ள வேண்டும், நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு திரைத்துறையிலே புகழ் வெளிச்சம் கிடைத்து விட்டது என்று சொன்னால், திரையில் நீங்கள் அழைத்து விட்டீர்கள் என்று சொன்னால், ஏது மரியாதைகள் தமிழ் சமூகத்திலே பெண்களும் இளைஞர்களும் உங்கள் பாட்டுக்கு ஆடனா, உங்களை விஜய் விஜய் என்று சொன்னா உடனே உங்களுக்கு முதலமைச்சர் ஆசை வந்துருமா? திமுகவின் மீது 1000 விமர்சனம் இருக்கலாம். மிஸ்ஸா காலத்தில் சிறையில் அடிபட்டு உதப்பட்டு ரத்தம் சிந்தி இந்த நாட்டுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி என்கிற அந்த மகத்தான மனிதன் சிந்திருக்கிறான், ஜெயில கடந்திருக்கிறார், அடி வாங்கியிருக்கிறார். முரசொலி தான் அப்பா எழுதிய முரசொலி பேப்பரை தோளிலும் தலையிலும் சுமந்து வீதி வீதியாக சென்று வித்து அரசியல் தலைவராக உருவாக்கியிருக்கிறார். முடிதிருத்திர பார்பர் கடையில் அரசியலை தொடங்கி இந்த நாட்டுடைய சட்டமன்றத்தினுடைய வரையில் சாதாரணமா வரல. மேயரா, அமைச்சரா, துணை முதலமைச்சரா, அதற்கும் பிறகு இந்த நாட்டுக்கு 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞருடைய மகனே இந்த படிநிலைகளில் இருந்துதான் இந்த மக்களை சந்தித்து துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு உதப்பட்டு அடிபட்டு போலீஸ்காரோடைய ஷூஸ் காலங்களாக மிதிச்சு அவர் வாயே கோணி போச்சு. ஆனா இவ்வளவு தியாகங்களை எல்லாம் செய்துவிட்டு ஜனநாயக நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆதரவோடும் துணையோடும் கடந்த 2021ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவரை ஆஃப்டர் ஆல் நீ ஒரு சினிமா நடிகை, நீ என்ன சொல்ற? என்ன முதலமைச்சர் சார், என்ன முதலமைச்சர் சார், என்ன அங்கிள், என்ன அங்கிள், என்னடா நக்கல, என்னடா நையாண்டி, வா களத்துக்கு வா.